என்னங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? தெரியல, அது பிரேம் தான் தெரியும். இத பாரு சௌந்தர்யா, கஷ்டப்படாத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துடுறேன். கஷ்டமா? யாருக்குங்க கஷ்டம்? உனக்குதான். எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்கு? இது வரைக்கும் உன்னை பிரிஞ்சு நான் எங்கேயுமே போனது இல்லையே. இப்பதான் முதல் தடவையா போறேன். தனியா இருக்க உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? என்னமோ கடல் கடந்து தூரமா போற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்க. பக்கத்துல இருக்க ஊரு கோயம்புத்தூர். காலையில ட்ரெயின் ஏறினா மத்தியானம் போயிடலாம், மத்தியானம் ட்ரெயின் ஏறினா நைட்டு வந்துடலாம். எனக்கு என்னவோ நீங்க தான் கஷ்டப்படுவீங்கன்னு தோணுது. எப்ப பாரு பொண்டாட்டியே கூட இருக்கணும்னா முடியுமாங்க? அதெல்லாம் தனியா இருக்கவும் பழகிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு நீங்க ஹெட் ஆக போறீங்க. மாசத்துக்கு 10-15 நாளைக்கு நீங்க அங்க இருக்க வேண்டி இருக்கும். சில நேரம் மாசம் ஃபுல்லா கூட அங்க இருக்க வேண்டி வரும்ல. அப்பெல்லாம் நான் கூட இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்படியே என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா என் போட்டோ உங்க போன்ல இருக்குல்ல, அதை எடுத்து பாத்துக்கோங்க. சரி, நான் தனியா இருக்கேன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? என் கூட தான் ஒரு பெரிய மனுஷன் இருக்காருல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? ஓ, அதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? ஆமாங்க. அடடா, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னங்க? ஒண்ணு இல்ல, கண்ணனும் எங்க கூட வரான். சும்மா இருங்க, அதெல்லாம் முடியாது. நான் அனுப்ப மாட்டேன் கண்ணனை. இல்லம்மா, அவனுக்கும் இப்பவே நாங்க பிசினஸா கத்து கொடுக்க போறோம். ஏன்னா பயங்கர காம்படிஷன்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நான் என் கண்ணனை அனுப்ப மாட்டேன். சரி, வெச்சுக்கோ, பொழைச்சுக்கோ. சரிங்க. ரொம்ப நாள் கழிச்சு உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குற சௌந்தர்யா. இந்த சந்தோஷம் எப்பவும் நிரந்தரமா இருக்கட்டும். சக்திக்கும் சரி, பிரேம்க்கும் சரி, நாம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் சௌந்தர்யா. உண்மையிலேயே பிரேம் பண்ணது பெரிய உதவி சௌந்தர்யா. எவ்வளவு பெரிய பொறுப்பை நம்பி கொடுத்துருக்கான். இவ்வளவுக்கும் இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. கூடவே இருந்து உதவி பண்றன்னு வேற சொல்லியிருக்கான். இது எவ்வளவு பெரிய விஷயம். அவனை சரியா புரிஞ்சுக்காம நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன் சௌந்தர்யா. நானும் அந்த மாதிரி தானங்க பண்ணேன். நம்ம வீடு தேடி வந்தவரை நான் அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன் இல்லைங்க. ஹலோ, நான் கோபால் பேசுறேன். சரவணா மேடம் இருக்காங்களா? அம்மா பூஜையில இருக்காங்க அங்கிள். ஓஹோ, அப்படியா? வீடு சேல் பண்றத பத்தி அவங்க கிட்ட பேசணும். சரிப்பா, நான் அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கிறேன். பாய் அங்கிள். பாய். அம்மா ஏன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வீடை விற்க வேண்டாம்னு சொன்னா ஏன் திரும்ப திரும்ப விற்கணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இங்க வாங்க. என்னடா? அம்மா, இந்த வீட்டை இப்ப எதுக்காக விற்கணும்? அது ஹாஸ்பிடலுக்கு நிறைய செலவாகும்ல. செலவு பண்ணா மட்டும் என்ன காப்பாத்திட முடியுமா? சரவணா, அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா. நீங்க வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? சாதாரண கிளர்க்கா வேலைக்கு சேர்ந்து படிப்படியா உயர்ந்து இப்போ ஆபீசர் ரேஞ்சுக்கு வந்திருக்கீங்க. இத்தனை வருஷம் உழைச்சு அதுல வந்த வருமானத்துல கட்டின வீடு தானமா இது? இத ஒரே நாள்ல வித்துட்டா எப்படிமா? அம்மா, நீங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. இந்த வீடு இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க எங்க போவீங்க? டாக்டர் கிட்ட நான் தனியா பேசிட்டேமா. அவர் சொன்னதை வச்சு பார்த்தா நான் பழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிறாரு. என்னடா சொல்ற? இது உண்மைமா. ஆபரேஷன் பண்ணி சரி பண்ண முடியாத அளவுக்கு என் ஹார்ட் வீக்கா இருக்குமா. எனக்கு இப்ப என்ன பத்தின கவலை விட உங்களை பத்தின கவலைதான் அதிகமா இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். எனக்கு அது கொஞ்சம் சீக்கிரமா வரப்போகுது, அவ்வளவுதான். அதுக்காக இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுமா. பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். வயசான எவ்வளவு பேர் வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாதுமா. அப்படி வரதுக்கு நானும் காரணம் ஆயிடக்கூடாதுமா. அதுக்காக தாமா சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விற்காதீங்க. தெய்வங்களை நான் படங்கள்ல தாமா பாத்திருக்கேன். ஆனா நேர்ல பாக்குறேன்னா அது உங்களதாமா. தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் நீங்க. டேய், நீ பேசுறதெல்லாம் சரி. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கலடா. கஷ்டப்பட்டேன்தா, படிப்படியா முன்னேறினந்தா. அதுக்கெல்லாம் காரணம் நீ. நீ என் மனசுல இருந்ததுனால்தான் அப்படி என்னால உயரத்துக்கு வர முடிஞ்சது. இந்த வீடு, பணம், நகை, இது எது வேணாலும் போகட்டும், நீ என்னோட இருக்கணும்.
அந்த தைரியமே என்ன மேலும் முன்னேற வைக்கும். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியா இருப்பேன்னு நினைக்கிறியா? நிச்சயமா இருக்க மாட்டேன்டா. நான் வாழற வாழ்க்கை என்னோடது இல்லடா, உன்னோடது. அம்மா அம்மா ஏய் டேய் சரவணா, ஏய் சரவணா, ரொம்ப வலிக்குதும்மா. ஐயோ இருடா, டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். டாக்டர், சொல்லுங்கம்மா. நான் சரவணனோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. அவனுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க டாக்டர். சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். சரவணா, கொஞ்சம் பொறுத்துக்கடா, டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். ஐயோ. சரவணா இரு, கொஞ்சம் இரு, நான் தண்ணி கொண்டு வரேன். சரவணா, 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 டேய் 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 சரவணா, எழுந்துருடா. டேய் சரவணா, சரவணா, டேய். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். கண்ணா, கண்ணா, அத்தை வந்திருக்கேன் பாரு. வாடா, எங்க இருக்க? வந்துட்டாடா உங்க அத்தை. ஏன் கண்ணா, வா வா ஏண்டி, வா வா. உன் கண்ணுக்கு கண்ணனை தவிர வேற யாரும் பெரியவங்க தெரியலையா? அதெல்லாம் தெரியாது, முதல்ல கண்ணனை கொடுங்க. வாடா 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 வாடா. செல்லக்குட்டி. மௌலி ரெடியா? ரெடி. போலாமா? ம். கொஞ்சம் இருப்பா. சௌந்தர்யா, ஆ, கண்ணனை சக்தி கிட்ட கொடுத்துட்டு சாமி கிட்ட போய் நீ கற்பூர ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் என்னால முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, போங்க. இந்த பாரு, இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா என்கிட்ட ஒரு நாள் உத வாங்க போற. சக்தி, நீ போமா. சரி பாட்டி. என்னடா செல்லம், என்ன பண்றீங்க? இங்க பாருங்களேன். என்னடா கண்ணா? ஐயோ அண்ணி, இதுக்குதான் முன் யோசனை கொஞ்சமாவது வேணுங்கிறது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் கற்பூரம் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஏண்டா, உங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லடா. சரியான மக்கடா உன் அம்மா. கடவுளே, எந்த தடங்களும் வரக்கூடாது. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். இதோ அம்மா வந்துட்டாங்க. செட் ஆயிட்டான். கும்பிட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்களா அனைதா இல்லல்ல? மௌலி, டைம் ஆயிடுச்சு, புறப்படலாமா? சக்தி, நான் புறப்படுறேன். கண்ணனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அண்ணா, அது ஏன் டிபார்ட்மெண்ட், அதை ஏன் கிட்ட சொல்லுங்கண்ணா. சரி, அப்ப இனிமே நீயே பாத்துக்கோ. குட்டி பையா வரேன். அம்மாவை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அத்தைய கேட்டுக்கோ. அத்தைய நீ தொந்தரவு பண்ணலாம். ஓகே?
அவளை திருத்தவும் ஒருத்தனாலதான் முடியும். என்னடா சொல்றாங்க? செல்லம். பாட்டி ம்? நான் கிளம்புறேன். சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா போயிட்டு வா. வரேன் சக்தி. போயிட்டு வாங்க. ஐயோ அண்ணா என்னங்க? இல்ல இல்ல ஒண்ணு பார்த்து பிரேம். வா போலாம். கொஞ்ச நேரம் உட்காந்து போப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, டைம் ஆயிடுச்சு. வரேன் வரேன் சக்தி. பார்த்து போயிட்டு வாங்க. கண்ணா குழந்தை வா கூட. வா 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 வா. ஓ குட்டி பையா. அப்பா கிட்ட அட்ரஸ் சொல்லு. என்னடா அங்க பாக்குற? சொல்லுடா சொல்லு. ஏய் ஓ. ஓ ஓகேடா, போ அத்தைட்ட போ, வேடா. வாங்கிக்க சௌந்தர்யா. ஓகே, நான் போயிட்டு வரேன் சக்தி. சரி நான் போயிட்டு கிளம்புறேன். வாங்க. வரமா? சரிண்ணா. வரேன் சரிப்பா. பாட்டி. வா பிரேம் போலாம். போலாம். சரவணா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. சரவணா, சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், என் பையன். வெயிட் பண்ணுங்கம்மா. டாக்டர், என் பையனுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இருங்கம்மா, பார்த்துட்டு வந்து சொல்றேன். டாக்டர், சார், ஸ்கேனுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஓகே சார். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஓகே சார். ஓகே. சிஸ்டர், நீங்க டாக்டர் போய் பாருங்கம்மா. டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டோமா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில மாற்று இருதயம் இருந்தா மட்டும்தான் உங்க பையன் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்களும் எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கோமா. எங்கேயாவது விபத்துல இறந்தவங்களோட உடல்ல இருந்து இதயம் கிடைக்குமான்னு கேட்டிருக்கோம். அப்படி கிடைச்சா கூட இவரோட பிளட்டோட ஒத்து வரணும். வயசும் இதய துடிப்பும் சரியா இருக்கணும். சாதாரணமா எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தாது. இதுக்கு மேல எங்களால் எதுவுமே சொல்ல முடியாதுமா. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். மேடம்,
அவரை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஏண்டா நீ இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? சரவணா, என்னை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? இப்படி பாதியில போறதுக்காடா நான் உன்னை பெத்து வளர்த்தேன். முதல் தடவை வலி வந்திருக்கும் போது நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அப்பவே சரி பண்ணிருக்கலாமேடா. இப்போ இவ்ளோ பெரிய ஆபத்து வந்திருக்காதேடா. ஐயோ, நான் கஷ்டப்படுவேங்கிறதுக்காக இத மறைச்சு இப்போ உன்னை ஏன் நஷ்டப்படுற அளவுக்கு ஆயிடுச்சேடா. உன் வாழ்க்கையும் உனக்கு பின்னால வரப்போற தலைமுறையோட வாழ்க்கையும் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேனடா. அத்தனையையும் கலைச்சிட்டியேடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ என்னை விட்டு போக கூடாது, போகவே கூடாது. இப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ பொழைச்சுக்குவ, மறுபடியும் என்னோட இருப்ப, கடைசி வரைக்கும் என்னோட இருப்ப. உனக்கு ஒண்ணு ஆயிடாதுடா, உனக்கு ஒண்ணு ஆகாது. என்ன நீ கார்ல ஏறினதுல இருந்து யோசனையாவே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. பொய் சொல்லாதீங்க அண்ணி, அண்ணன் வீட்ல இல்ல, அந்த நினைப்பு தானே. ஏய், உனக்கு மட்டும் அந்த நினைப்பே இல்லையா? அண்ணனும் இப்ப வீட்ல இல்லையே. எங்களுக்குள்ள அப்படி இல்ல அண்ணி, நினைச்சா நினைச்ச நேரத்துல பேசிக்குவோம். போன்ல தானே, டவர் கிடைக்கலனா எப்படி பேச முடியும்? போன்ல இல்ல அண்ணி, பின்ன ஹார்ட் டு ஹார்ட் பேசிக்குவோம். ஹேய், ஓவரா இல்ல? உண்மைதான் அண்ணி, நான் நினைச்சேன்னா அந்த சைடு அவரும் நினைப்பாரு, அதே மாதிரி அவர் நினைச்சாருன்னா நானும் இங்க நினைச்சுக்குவேன்.
சோ எங்க கம்யூனிகேஷனே ஹார்ட் டு ஹார்ட் தான் நடக்குது. ம். என்ன நீ இப்படி சிரிக்கிறீங்க? இவ்ளோ சந்தோஷத்தையும் எங்கடி வச்சிருந்த? எப்ப பாரு கோவம் சண்டை. எவ்வளவு தைரியம் இருந்தா பாட்டி மேலே கேஸ் கொடுத்திருப்ப. அதெல்லாம் விடுங்க நீ. இப்ப நான் அப்படி இல்லல்ல. இப்போ இல்லதான், இனிமே எப்பவுமே அப்படி இருக்கவே கூடாது. சரியா? சரிங்க நீ. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிறதா என்னோட ஆசை சௌந்தர்யா. யாரும் நம்மளை விட்டு பிரிய கூடாது, எல்லாருமே ஒண்ணா இருக்கணும். இப்படிதான் நானும் ஒவ்வொரு தடவையும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா யாருமே என்னை பத்தி புரிஞ்சுக்கிறது இல்ல. மத்தவங்களை விட அம்மாவும் அப்படித்தானே பண்றாங்க. அவங்க ஒரு பக்கம், அர்ச்சனா ஒரு பக்கம், நாம ஒரு பக்கம். இப்படி எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறவங்க எப்பதான் ஒண்ணு சேர போறோம்னு தெரியல. கண்டிப்பா சேருவாங்க நீ. அப்படி ஒரு அடமெண்டா இருந்த என்னையே என் மருமகன் கண்ணை மாத்திட்டான்ல. என்ன மாத்த தெரிஞ்ச கண்ணனுக்கு அவங்க மனசை மாத்த எவ்வளவு நேரம் ஆக போகுது? சரி சௌந்தர்யா, கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். வா சாமி கும்பிடலாம். வாங்க. யாரு பேருக்குமா அர்ச்சனை? பிரேம் ரிஷபராசி. தொட்டுங்க. பிரேம் நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம். ஏனி அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையே? இன்னைக்கு அவரோட நட்சத்திர நாள். ஓம் தேவ்யை நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியை நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயை நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயை நமஹ, ஓம் மங்கல்யாயை நமஹ, ஓம் குலவர்தின்யே நமஹ, ஓம் ஆகாச காமின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயை நமஹ, ஓம் கட்ககேடதாரிண்யே நமஹ, ஓம் தாய், இது என்னமா சோதனை? அண்ணி என்ன நீ ஆச்சு? தெரியல. அம்மா தேங்காய் அழுகி போயிருக்குமா, வேற தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம்.